இந்த வீடியோவில் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ரீபர்த் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும், என்னோடய ஜேர்னியில் ரீபர்த் அப்படிங்கிறத எப்படி உணர்ந்தேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க நம்மளோட உள்தன்மையில் ஏற்படுற மாற்றத்தையும் செல்ஃப் லவ்வையும் பொறுத்து தான் இந்த ரீபர்த் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும். பாஸ்ட் வூண்ட்ஸ், ட்ரிகர்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி ஹீல் பண்ணுறோம், அந்த டைமில் நமக்கு ஏற்படுற அந்த வலி வேதனை, அதுக்கப்புறம் ஒரு சரண்டர் ஸ்டேஜுக்கு வரும். அப்போது நடக்கிறது தான் இந்த ரீபர்த். நம்மளோட ஓல்டு செல்ஃப்லேருந்து நம்ம விடுபட்டு ஒரு உண்மையான நம்மளோட சுயத்துக்குள்ளே, உண்மையான சக்திக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறது தான் இந்த ரீபர்த். நம்மளோட ஓல்டு ஐடென்டிட்டி, அப்புறம் அந்த ஈகோ, இதிலேருந்து எல்லாம் விடுபடும் போதெல்லாம் அங்கே நம்ம ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரி, மறு பிறவி எடுத்த மாதிரி உணர்வோம். இதையே ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட பழைய நான் அழிந்து புது மனுஷனாக உருவெடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு முறை மட்டும் நடக்கிறதில்ல, இது எத்தனை தடவை வேணாலும் நடக்கும். இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். எத்தனை தடவை நடக்கும் அப்படின்னு ஒரு லிமிட்லாம் கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப வலியாக இருக்கும். டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லுவோம் இல்லையா, இது இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் கூட ஒரு டைம் தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுவும் பல டைம் நடக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கர்மா, பயம், அட்டாச்மெண்ட் இது எல்லாத்தையும் கடந்து அந்த செல்ஃப் லவ்க்குள்ளே வர வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஈகோ உடையும் போதெல்லாம் அது வந்து ஒரு மரண வழியை தரும். பழைய பழக்கங்கள் எல்லாம் மாறிடும் நம்மக்கிட்ட. பழைய உறவுகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து விலகி போவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறதே வந்து வேறு மாதிரி கோணத்தில் பார்ப்போம். ஒவ்வொரு டைமும் இந்த வழிகளில் இருந்து நம்ம மேலும் போதெல்லாம் முன்னாடி இருந்த நம்ம இப்போ இருக்க மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், செல்ஃப் லவ்வில் இருப்போம். இந்த செல்ஃப் லவ் தான் அன்கண்டிஷ்னல் லவ்னா என்ன அப்படிங்கிறதையே உணர வைக்கும். தன் மேலே உண்டாகிற அந்த அன்பு தான் எல்லார் மேலேயும் நம்ம காட்டுவோம். அப்புறம் நம்ம இந்த ஒரிஜினல் ட்வின் அப்படிங்கிறது யாருன்னு தெரியும் போது ஒரு சோல் சாக் நடக்கும். ஒரிஜினல் ட்வின் அப்படிங்கிறது தெரியும் போது தான் அது நடக்குமா? அது ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லைஃப்பில் நம்ம கார்மிக் பர்சன் இருந்திருப்பாங்க, சோல்மேட் வந்திருப்பாங்க, ஃபால்ஸ் ட்வின் அப்படிங்கிற மாதிரி ட்வின் மாதிரியே இருக்கிற ஒருத்தர் வந்து போவாங்க. இவங்களெல்லாம் பார்த்து இவங்க தான் ட்வின் அப்படின்னு நம்ம நம்பியிருப்போம். ஆனால் அவங்க இல்லை அப்படின்னு தெரியும் போது அது ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன செய்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் போகும். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிருக்க மாட்டோம் இவங்கனால எல்லாம். அந்த கார்மிக் பர்சனாலிட்டி, சோல்மேட், ஃபால்ஸ் ட்வின் இவங்கெல்லாம் வந்து லெசன் கொடுக்க மட்டும்தான் வருவாங்க. கம்ப்ளீட்டாக ஹீல் ஆக முடியாது. நமக்கு வந்து அங்கே நிறைய இடங்களில் நம்ம ஸ்டக் ஆகி தான் நிற்போம். ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது இவங்களால் அதிகமாக இருக்காது. அதனால தான் ஒரிஜினல் ட்வின் வரும்போது நமக்கு ஒரு சோல் சாக் நடக்கும். அதுக்கப்புறம் ரன்னர் சேசர் டைனமிக் அதுவும் நடக்கும். அதுக்கு அடுத்தது தான் சரண்டர். இது எல்லாமே வந்து ஒரு வெறுமையான ஒரு நிலையை கொடுத்துரும். இத்தனை விஷயங்களை கடந்து வரும். அதுக்கப்புறம் ரன்னர் சேசர் இப்படியெல்லாம் நடக்கும்போது வெறுமைத்தன்மையை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் சரண்டர் பண்ணிட்டேன், நானே இதை பல தடவை செஞ்சுருக்கேன், நான் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இத்தனை ஸ்டேஜையும் கடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வெறுமையை ஃபீல் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் தான் சரண்டர் ஆகும். அது வரைக்கும் நடக்கிறதுல நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிற ஒரு விஷயமாக தான் அங்கே இருக்கும். முழுமையாக அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வந்திருப்போம். அப்போ தான் தெரியும் நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, ஃபுல்லாக அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வந்திருப்போம். அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்ம ரொம்ப சுதந்திரமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் சுதந்திரமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னர் பீஸ் அதிகமாக இருக்கும். ட்வின் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கவலையே நம்மளை விட்டு போயிடும். நம்மளே கவனமாக பார்த்துக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வெளியே ட்வின்னை தேடுறதை விட்டுட்டு நமக்குள்ளே தான் நம்ம ட்வின் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையே அப்போ தான் உணர்வோம். அன்கண்டிஷ்னல் லவ் அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். யூனிவர்ஸோட நம்ம கனெக்டடாக இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு நிறைய மெசேஜஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம ஊண்டடாக இருக்கும்போது இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். யூனிவர்ஸோட மெசேஜில் இருந்தெல்லாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு காரணம் நம்ம ஊண்டடாக இருக்கிறது தான். எப்போ ஃபுல்லாக ஹீல் ஆகிறோமோ அப்போ தான் இந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளே வருவோம். யூனிவர்ஸோட கனெக்டடாக இருக்கிறது இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ரீபர்த் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ.